கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்கால அருள் நிகழ்வுகள் மனமாற ஒரு நல்ல தீர்மானம் என்கிற இந்த நிகழ்வை என்னாயினே என்கிற வலையொலி தளத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. இந்த தவ நாட்களில் நாம் இருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் கோபத்தில் பிரிந்திருக்கிறது. இந்த கோபம் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சாபமாக மாறுகிறது. இந்த கோபம் ஒருவரை பாவத்திற்கு தள்ளுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கு நூலிலிருந்து பார்க்கிறோம். தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்று எசேக்கியேல் சொல்வதை பார்க்கிறோம். வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார்கள். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் நம்முடைய தீய செயல்களை, பாவச் செயல்களை, கோபச் செயல்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிடத்தான் இந்த தவ நாட்கள் நமக்கு அழைப்பு தருகிறது. நற்செய்தியில் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 20-26 அழகாக சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் கொலை செய்கிறோம் என்றால் கொலை செய்வதற்கான காரணம் தொடக்கத்திலே வருகிற கோபம், எரிச்சல். கோபத்தின் காரணமாக எதிர்பாராத விதமாக ஒருவரை கையில் கிடைப்பதை எடுத்து அடித்து விடுகிறோம். அந்த மனிதரும் இறந்து போகிறார். கோபத்தின் காரணமாக தீய வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். பிறர் மனது புண்படும்படியாக பேசிவிடுகிறோம். குடும்பம் பிரிந்து போய்விடுகிறது. என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் மறக்க முடியவில்லை என்கிற எத்தனை தம்பதியர்கள் இருக்கிறார்கள் நம்மிடையே. இன்னும் பிரியமானவர்களே, நாம் இந்த கோபத்தை நாம் சற்று அழகாக கையாள வேண்டும். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்துக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று சொல்கிறார். அப்போ நம் சகோதரர்களை, உடன்பிறப்புகளை எத்தனை முறை நாம் இப்படி எரிச்சல் ஓட்டுகிறோம். தம் சகோதர சினம் கொள்கிறவர், எத்தனை முறை நான் என் சகோதரனிடத்தில் கோபப்பட்டிருக்கிறேன், சகோதரி இடத்துல கோபப்பட்டிருக்கிறேன், பெற்ற தாய் தந்தை இடத்துல கோபப்பட்டிருக்கிறேன். ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு சில நேரங்களிலே கண்டிப்பாக இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மகன் ஒருவன் இருந்தான். தந்தைக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் தன்னுடைய கோபத்தை அவன் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருந்தான். தன் தகப்பனை அவன் கேட்கிறான், அப்பா, கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, என்ன செய்யலாம், எனக்கு வழிவகை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த தந்தை சொல்லுகிறார், மகனே, நான் ஒரு பயிற்சி சொல்லுகிறேன். அப்படி அந்த பயிற்சி நீ கடைபிடித்தால் உன் கோபத்தை நீ வெகு விரைவாக கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நம்முடைய வீட்டு தோட்டத்தினுடைய அந்த மதிர்ச்சுவரில் நீ என்ன செய்யலாம், கோபம் வருகிற பொழுதெல்லாம் ஒரு ஆணி ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த மதிர்ச்சுவற்றில் அந்த ஆணியை அடிக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்படியே அந்த மகனும் கூட செய்கிறான். எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அந்த ஒரு ஆணி கொண்டு போய் அந்த மதிர்ச்சுவற்றிலே அடித்து விடுகிறான். முதல் நாளிலே அவன் எண்ணி பார்க்கிறான், 37 ஆணிகள் அந்த சுவற்றிலே அடித்திருக்கிறான். பிறகு அந்த 37 வெகு விரைவாக குறைந்து கொண்டே இருந்தது. 30, 20, 15 என்று இப்படி குறைந்து கொண்டே வந்தது. அப்படி குறைந்து கொண்டே வந்த பிறகு ஒரு கட்டத்தில் மகன் உணர்கிறான், இப்பொழுது அவனுக்கு கோபம் வருவதில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறான். தன் தந்தையிடத்தில் ஓடி சென்று, அப்பா, நான் கோபத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி விட்டேன் என்று பூரிப்படைகிறான். அப்பா சொல்கிறாரு, அப்படியா, வெரி குட் என்று அந்த மதுச்சுவற்றுக்கு அருகாமையிலே தன் மகனை அழைத்து செல்கிறார். நல்ல விதமாக நீ பயிற்சி செய்திருக்காய், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி பாராட்டிவிட்டு இப்பொழுது இன்னொரு பயிற்சி கொடுக்கிறார். இப்பொழுது நீ அடித்த அந்த ஆணிகளை எல்லாம் ஒரு நாளொன்றுக்கு ஒரு ஆணியாக அதிலிருந்து நீ பிடுங்கி எடுக்க வேண்டும், நீ அதிலிருந்து அதை கழட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியாக அந்த மகனும் 2வது கட்ட பயிற்சிக்கு செல்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணியை பிடுங்கி முடித்து விடுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். தந்தை எடுத்து சொல்கிறான், அப்பா, இப்படி நீங்கள் கொடுத்த 2வது பயிற்சியும் செய்து விட்டேன், வந்து பாருங்கள் சொன்னால் எல்லா ஆணிகளையும் அவன் எடுத்து விட்டான். அப்பொழுது தந்தை சொல்லுகிறார், நீ 2 பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்று விட்டாய், வெரி குட், பரவாயில்லை, இப்பொழுது இந்த சுவற்றை உற்றுப்பார் என்று சொல்லுகிற பொழுது
அந்த சோற்றிலே ஏராளமான ஓட்டைகள், இங்கும் அங்குமாக ஏராளமான ஓட்டைகள். அப்பா சொல்லுகிறார், நீ அடித்த அந்த ஆணிகளை எல்லாம் பிடுங்கி விட்டாய், நல்லதுதான். ஆனால் இந்த ஓட்டைகளை நீ எப்படி சரி செய்ய முடியும்? அப்படிதான் கோபத்தின் விளைவாக நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதருடைய உள்ளத்திலே அது துளையிடுகிறது, காயப்படுத்துகிறது. உன்னுடைய தவறான செயல்களுக்கு பிறகு, கோப செயல்களுக்கு பிறகு நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், சாரி என்று சொன்னாலும் கூட ஏற்படுத்தின துளையிட்ட அந்த துளைகளும் காயங்களும் அங்கே வடுக்கலாக இருக்கத்தான் செய்கிறது என்று தன் மகனுக்கு அவர் உணர்த்துகிற பொழுது அப்பாவை நோக்கி சொன்னான், அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் உள்ளத்தில் நான் எத்தனை துளையிட்டிருக்கிறேன், உங்கள் உள்ளத்தை எத்தனை காயப்படுத்தியிருக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, நாம் ஒரு அழகான தவ நாட்களிலே பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம், நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே கோபப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பங்களிலே நாம் எரிச்சலூட்டுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்சொல் பேச வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே பிரியமானவர்களே, உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்கள் என்று சொல்கிறாரே ஆண்டவர். இந்த நாள்களில் நாம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரோடும் அவர் தம் மக்களோடும் ஒப்புரவாக வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். தாய் தந்தையான கடவுளே, நாங்கள் எங்களுடைய கோபத்தின் காரணமாக, கோபத்தின் விளைவாக பிறருடைய உள்ளங்களிலே, மனங்களிலே, வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கிற காயங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் அன்பொழுக பேசி மன்னிப்பையும் இரக்கத்தையும் தரக்கூடியவர்களாக வாழ வரமருளை மன்றாடுகிறோம். ஆமென்.